போக்குவரத்து விதிமுறைகளை மீறினால் இலங்கையில பெரிய அளவான தண்டனைகளும் இருக்கு அப்படின்றதுக்கு இன்றைய நாள்ல கேபிட்டிகொல்லாவ நீதிமன்றம் வழங்கிய ஒரு தண்டனை ஒரு சாரதிக்கு, அதுவும் பொது போக்குவரத்தினுடைய பேருந்து சாரதிக்கு, அதுவும் அரசாங்க பேருந்து சாரதிக்கு வழங்கப்பட்ட தண்டனையானது ஒரு சாரதிகள் மிக கவனமாக இருக்கணும், எந்த வகையிலும் விபத்தை ஏற்படுத்தக்கூடாது, அதிலும் மரணங்கள் ஏற்படக்கூடாது அப்படின்றதுல கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த தண்டனையானது, இந்த தீர்ப்பானது ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும். இந்த சம்பவம் 2017ஆம் ஆண்டு பதவிய பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது இந்த சாரதி, இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான சாரதி, பாதசாரி, அதாவது பாதையால ஓரமாக நடந்து சென்ற ஒருவரை விபத்து ஏற்படுத்தி உயிரிழக்க செய்திருக்கிறார். இதுதான் அவருடைய குற்றம். இது மட்டுமில்லாமல் இவருக்கு இதோடு சேர்த்து 5 மேலதிகமான குற்றங்கள் அவருக்கு மேலே சுமத்தப்பட்டு போக்குவரத்து போலீசாரால இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்குக்கான தண்டனை தான் இன்றைய நாளில் நீதிமன்றம் அறிவிச்சிருந்தது. இந்த தண்டனை எப்படி வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, இவருக்கு 1 வருட கால கடுமையான சிறை தண்டனை, இந்த சாரதிக்கு கடுமையான சிறை தண்டனை. அவருக்கு 15,000 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த அபராத தொகையை அவர் செலுத்த தவறினால் 3 மாத காலம் மேலதிகமான கடுமையான சிறை தண்டனை. அந்த பாதசாரதி இறந்தார் தானே, அவருடைய குடும்பத்துக்கு இழப்பீடாக 5 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட வேண்டும். இந்த 5 லட்சம் ரூபாவை அவர் செலுத்த தவறினால் மேலும் 1 வருடம் கடுமையான சிறை தண்டனை இவருக்கு வழங்கப்படும். அது மட்டுமில்லாமல் 1 வருட காலம், இவர் தண்டனை முடிஞ்சு வந்து 1 வருட காலம் இவருடைய சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும். இந்த மாதிரியான தண்டனைகள் இன்றைய நாள்ல கேபிட்டிகொல்லாவ நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கிறது. இவருடைய பிரதானமான குற்றம் என்னன்னு சொன்னா, இந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இந்த பேருந்து விபத்து நடந்த அந்த தருணத்துல இந்த பேருந்து செலுத்த முடியாத அந்த நிலையில இருந்திருக்கு. இருந்தும் இந்த சாரதி தன்னுடைய இது முடியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கவனக்குறைவால இந்த பேருந்தை செலுத்தி இருக்காரு. இதன் காரணமாகத்தான் இந்த விபத்து ஏற்பட்டதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் ஆராய்வு செய்த அந்த பேருந்து ஆய்வாளர் நீதிமன்றத்துக்கு கொடுத்த அறிக்கையில சொல்லியிருந்தார். எனவே இது ஒரு மிக முக்கியமான கவலையினமாக, இவர் மக்கள் நடந்து சொல்ற பாதையில ஒரு ஓடவே முடியாத ஒரு பேருந்தை செலுத்தி ஒரு விபத்தை ஏற்படுத்தி ஒருவர் உயிரிழந்திருந்தார் என்ற ஒரு குற்றம் என்று மிகப்பெரிய ஒரு கடுமையான குற்றமாக இருப்பதால இவருக்கு இந்த தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் மேலதிகமாக போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பாக மேலும் 5 குற்றங்களும் இவருக்கு மேல சுமத்தப்பட்டு தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இன்றைய நாள்ல இந்த தீர்ப்பு வந்திருக்கு. அண்மை நாட்களா இந்த பொது போக்குவரத்து இடம்பெற விபத்துக்கள் அப்படின்றது மிகப்பெரிய கொடுமையானதாக இருக்கு. எனவே இந்த மாதிரி தண்டனை இருக்கு அப்படின்னு சாரதிகள் உணரும் பட்சத்துல விபத்துக்கள் குறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கண்டி கலகா முத்துமாரியம்மன் ஆலயத்து பக்கத்துல வெள்ளையும் நீலமும் கலந்த மாணிக்க கல் ஒன்று தென்பட்டிருக்கிறது. இது எப்படின்னு சொன்னா, கடந்த காலங்களில் கடந்த தித்வா புயலால் ஏற்பட்ட மண் சரிவின் காரணமாக இந்த மாணிக்க கல் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில் தொடர்பான விடயங்கள் ஆராயப்பட்டிருக்கிறது. இதற்கு போலீஸ் பாதுகாப்பு இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கு. அந்த பிரதேச மக்களுடைய மீள் நடவடிக்கையின் போது தான் இது கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரதேசத்தில் இப்பொழுது ஆய்வுகள் நடந்து வருவதாகவும், இது தொடர்பான மேலதிகமான ஆய்வுகள் நடத்துவதற்காக போலீஸ் பாதுகாப்பு அங்கு வழங்கப்பட்டு இந்த இப்பொழுது பாதுகாக்கப்படுது. இந்த நீல நிற கல் அல்லது வெள்ளையும் நீலமும் கலந்த மாணிக்க கல் அப்படின்றது கொஞ்சம் அரிதான, விலை அதிகமான கற்கள்ல இதுவும் ஒன்றுன்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுல இருக்கும், எந்த வகையில இது இருக்க போகுது அப்படின்ற தொடர்பாக இப்பொழுது ஆய்வுகள் நடந்து இதனுடைய அகழ்வு நடவடிக்கை மிக விரைவில் நடத்தப்படும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இது ஒரு அதிர்ஷ்டகரமான விடயமாக இந்த பிரதேச மக்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கொழும்பு நீதிமன்றம் 2ஆம் குறுக்கு தெருவில் இருக்கிற வாசனை திரவியங்கள் விற்கின்ற 3 உரிமையாளர்கள், கடை உரிமையாளர்களுக்கு தண்டப்பணம் 6 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் வரப்பட்டிருக்காங்க. எதுக்காக இவங்க இந்த தண்டப்பணத்துக்கு உட்படுறாங்கன்னு சொன்னா, இவங்க மிக பிரபலமான வாசனை திரவியங்களை போலியாக லேபிள் பண்ணி வித்திருக்காங்க. அதாவது ஒரிஜினல் பேர்ல வேற ஒரு வாசனை திரவியத்தை விற்பனை செஞ்சாங்க அப்படின்ற அடிப்படையில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டில் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர்களை அல்லது அந்த நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகள், குறிப்பாக இந்த நிறுவனம் அமெரிக்காவை சேர்ந்த மிக முக்கியமான வாசனை திரவிய நிறுவனம், மிக விலை உயர்ந்த வாசனை திரவியங்களை கொண்டு வர நிறுவனம், அந்த நிறுவனத்துடைய பேரில் இவங்க போலி வியாபாரம் செஞ்சிருக்காங்க. இவர்கள் அந்த முறைப்பாட்டை செஞ்சிருக்காங்க இலங்கையில். அதன் அடிப்படையில் இவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இவங்க முதல் கட்டமாகவே குற்றத்தை ஒப்புக்கொண்டாங்க என்ற அடிப்படையில் இவங்களுக்கு 6 லட்சம் ரூபாய்
தண்டப்பணம் வரவிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் விற்பனைக்காக வைத்திருந்த அத்தனை வாசனை திரவியங்களும் பறிமுதல் செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் மீது இன்னும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது சொன்னா, மக்களுடைய உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தப்படும் வகையில் இவர்கள் செயற்பட்டார்கள் என்ற அடிப்படையிலும் அவர்களுக்கு மேலதிகமான குற்றங்கள் சுமத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. தரம் 6ஆம் தரத்தில் இடம்பெற்ற பாடப்புத்தகம், அதாவது மொழியில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக பலதரப்பட்ட விசாரணைகள் இப்பொழுது நடைபெற்று வந்தது. இன்றைய நாளில் தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய பிரதி பணிப்பாளருக்கு கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் அந்த நிறுவனத்தினுடைய 2 பெண் அதிகாரிகள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த நாட்களில் நடைபெற்ற விசாரணைகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை இன்றைய நாளில் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த 6ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்தை மீண்டும் அமுல்படுத்துங்கள், இந்த வருஷத்திலேயே அமுல்படுத்துங்கள் என்று பெற்றோர்கள், ஆசிரியர்கள் இப்பொழுது பல இடங்களில், குறிப்பாக கல்வி அமைச்சுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்திருக்கிறது. காரணம், கடந்த நாட்களில் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையை பின்னோக்கி எடுத்திருக்கிறது. ஏன் அரசாங்கத்தில் இருக்கிற இந்த பலத்தை வைத்துக்கொண்டு ஏன் ஒரு சில காரணங்களுக்காக மாணவர்களுடைய கல்வியில இந்த அளவுக்கான பின்னடைவை ஏற்படுத்துறீங்க, இந்த முடியல அமுல்படுத்துங்க, 1ஆம் ஆண்டுக்கு அமுல்படுத்துறீங்க தானே, அதே மாதிரி திட்டமிட்டபடி 6ஆம் ஆண்டுக்கும் அமுல்படுத்துங்கின்ற கட்டாய யோசனை இப்பொழுது பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் முன்வைக்கப்படுகிறது. பாணந்துறை பிரதேசத்தில் 2 வயது குழந்தை உயிரிழந்தது தொடர்பாக அந்த குழந்தையினுடைய தந்தை கைது செய்யப்பட்டிருக்காரு போலீசாரால. இது நடந்த சம்பவம் எப்படி அப்படின்ற ஆரம்ப கட்ட விசாரணையும் வெளியாகி இருக்கிறது. குழந்தை நித்திரையில் இருந்திருக்கு. அந்த குழந்தைய தந்தையார் கையில் வச்சிருந்திருக்காரு. தந்தையார் நித்திரை காரணமா கொஞ்சம் சரிஞ்சிருக்கார் போல. அந்த பிள்ளை தலை அடிபட்டிருக்கு சுவரில். இந்த விஷயத்தை மறைத்து அந்த பிள்ளைய குழந்தைய வைத்தியசாலையில் அனுமதிச்சிருக்காங்க. வைத்தியசாலை அனுமதித்த போது தலையில பிள்ளைக்கு பலமா அடிபட்டிருக்கு. இதனால மூளைக்கு செல்கின்ற ரத்தம் உறைந்ததன் காரணமாக பிள்ளை உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டது. இதனை தொடர்ந்து ஏற்பட்ட விசாரணைகளில் இந்த விடயம் தெரியவந்ததால இந்த விடயத்தை மறைத்து பிள்ளைய வைத்தியசாலை அனுமதிச்ச குற்றத்துக்காக தந்தை கைது செய்யப்பட்டிருக்கார். ஈரான்ல இடம்பெற்று வருகின்ற மக்கள் போராட்டமானது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பதாக ஈரானிய அரசு பக்கமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய நாளில் 5000க்கும் அதிகமானவர்கள் இந்த கலவரத்தின் காரணமாக உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருந்த சர்வதேச ஊடகங்களில் பரவலாக பார்க்கப்பட்ட செய்தியாக இருந்தாலும், இன்றைய நாளில் ஈரான் பக்கமாக வந்த செய்திகளின் அடிப்படையில் ஈரானிய தொலைக்காட்சி ஹேக் செய்யப்பட்டதாகவும் நேற்றைய நாளில் தெரிவித்திருக்காங்க. இதோடு மட்டுமில்லாமல் இணையதளத்தை மீள் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், கொஞ்சம் இணையதளங்கள் இப்பொழுது மக்கள் பாவனைக்கு விடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1979ஆம் ஆண்டுக்கு பிறகு ஈரானில் ஏற்பட்ட மிக மோசமான மக்கள் கலவரமாகவும் ஒரு கலவர போராட்டமாகவும் இது கணிக்கப்படுகிறது. எனவே இந்த விடயம் இன்று நல்ல சர்வதேச ஊடகங்களையும் செய்திகளையும் பார்த்த செய்தியாக இருக்கு. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.